ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் பொன்னி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லையா, நம்ம சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி சேர்த்துட்டு இது கொஞ்சம் லேசாக பொரிஞ்சு வரட்டும். நம்ம இந்த மாதிரி அரிசியை வறுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சோன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா நீங்கள் ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே ஒரு 1/4 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சிம்லே வச்சுட்டு நல்லா அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சோம்னா குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குக்கரில் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி பழத்தை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நான் இன்றைக்கி 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். நல்லா மட்டனை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதில் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளியோடையே மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா புதினா தழை சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனைக்காக கொஞ்சம் புதினா தழை சேர்த்துக்கலாம். மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூடியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குழம்பு மசாலாயோட மட்டன் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும்.
ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லே அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், இந்த கசகசா, அரிசி இதெல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் கொரன்னு தான் அரைச்சி எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை இது கூடவே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா, நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா 1½ டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு அப்படியே வந்து ஒரு 7 விசில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம். நல்லா எண்ணெய்லாம் மிதந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார இதுக்கு ஒரு கடைசியாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெயில் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா பொடி அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டு கருகு விடக்கூடாது. அப்படியே வந்து சிம்மில் வச்சுட்டு உடனே எடுத்து இந்த குழம்புல ஊற்றிடணும். இந்த மாதிரி கடைசியாக வந்து கரம் மசாலா எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம சேர்த்து வந்து மட்டன் குழம்பு செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்பு கூட செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த கரண்டியிலே குழம்பு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கலந்துட்டு அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். நல்லா வந்து ஒரு வாசனையான நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அந்த அரிசியெல்லாம் வறுத்து சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எப்பயும் வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த குழம்பு வச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.